இந்த 40 வருடத்தில் ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின், இபிஎஸ், இப்போ விஜய் எப்படி இருக்கிறார்? கனவுலையும் நினைக்கிறேன். திராவிட இயக்கத்தின் கொள்கை நீட்சியாக விஜயை பார்த்தார்கள். உங்களை தாவேக்க நோக்கி நகர்வதற்கான நிர்பந்தப்படுத்தியது. உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லையே. 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள், 1,10,00,000 பேர் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். அப்படி இருந்தால் அதனுடைய தன்மை இன்னும் விட்டு போல அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. 35% மார்க் என்று சொன்னால் தேர்ச்சி பெறுவதற்கு 30 எடுத்து விட்டமே என்று சொன்னால் உங்களுக்கு யார் உங்களை தேர்ச்சி பெற அனுமதிப்பார்கள்? 11 முறை தோத்துட்டியப்பா. 72 வயது உள்ள ஒரு மனிதர், கட்சியுடைய பொதுச் செயலாளர், கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இந்த கட்சிக்காக ஒவ்வொரு தொகுதி வாரியாக, மண்டலம் வாரியாக சென்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அவர் ஒருத்தர் மட்டும்தான் போறாரு. நீங்களாம் யாரையும் அனுமதிக்கல. வெற்றி பெறுகின்ற போது ஒரு தலைவனை நாம் கொண்டாடுகின்றோம், தோல்வி அடைந்த உடனே அதே தலைவனை நாம அவர் சரியில்லை அப்படின்னு ஒரு வசைபாடும் விமர்சனத்துக்குள்ளாரும் அங்கிருந்து வெளியே நகர்றோங்கிறது கிடையாது. சரியானது. அவர்களை அழைத்து கொண்டு போய் டெல்லிக்கு போய் கட்சிப்பை மூடிக்கொண்டு வருகிறீர்கள். தமிழக வெற்றி கழகம் என்ன ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுகிறது என்று சொன்னால் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பதிலடி தர வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? உங்கள் பொறுப்பு அல்லவா? இந்த கசப்புகள்லாம் உள்ளே இருந்துட்டே இருந்திருக்கு. ஒரு ஸ்டேஜில் குமுறி வெடிச்சிருக்கு. நிச்சயமாக 100 டிகிரியில் தானே தண்ணி கொதிக்கும். ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவரை மட்டும் நீங்கள் அடையாளப்படுத்துவது, விமர்சனக்குள்ள உண்டாக்குவது சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 15 பேர் கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. எக்ஸப்ட் 1, அந்த எக்ஸ்க்ளூடிங் அதை மட்டும் விட்டுட்டா மற்றது எல்லாமே தாவேக்காவுக்கு நெக்லிஜிபிள் ஃபோர்ஸ் தான் வரும். அதாங்க, தாவேக்காவை யாரும் கருத்தில் எடுத்துக்கொள்ளவே. அப்படி என்றால் அதிமுக தானே அதனுடைய அடுத்த இடம். அதைத்தான் தவறு பண்ணிட்டீங்க. புதிதாக வாக்கு செலுத்த வந்திருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்க. அந்த 1 கோடி பேருக்கு திராவிட சித்தாந்தம், திராவிட சிந்தனை, இவர் பெரியார் வம்சத்தில் வந்தவர், இவர் அம்பேத்கருடைய வழித்தோன்றலாக இருக்கிறார், இந்த மற்ற 2 தலைவர்களை முன்னிலைப்படுத்துவார், காமராஜ் முன்னிலைப்படுத்த, இப்படிலாம் யோசிச்சு தான் வாக்கு செலுத்தியிருக்காங்களா? இல்ல, அதாவது நடிகர் விஜய்க்கு விழுந்த வாக்குகள் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்றால் தோற்றவர்கள் வெற்றி பெற்ற இடத்தை நோக்கி நகர்றார்கள். வெற்றி பெற்று மறுபடியும் ராஜினாமா செய்துவிட்டு நாம் தோற்றுவிட்டேன் சொல்லி போவது என்பது சரியானது இருக்குமா? வெற்றி பெற்ற இந்த அணி எந்த இடத்தில் இருக்கிறது? தனி மனிதனாக நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், அந்த தொகுதியில் என்ன சேவையை ஆற்ற முடியும்? அடுத்த 5 ஆண்டுகள் கழித்து எதுவுமே செய்யலை என்று மக்கள் குற்றம் சாட்டுவார்கள். அது இருந்து பார்த்தா தான் தெரியும். உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் சிறப்பு விருந்தினர், முன்னாள் அமைச்சர், அதிமுகவுடைய முன்னாள் இலக்கிய முகம், இப்போதைய தாவேக்காவுடைய ஒரு மாண்புமிகு, அவரைத்தான் சந்திக்க இருக்கின்றோம், திரு வைகை செல்வன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு நீண்டகால அரசியல் பயணம், கிட்டத்தட்ட 40 வருடம். இந்த 40 வருடத்தில் ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின், இபிஎஸ், இப்போ விஜய் எப்படி இருக்கிறார்? ஒரு நீண்ட ஒரு தொடர்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு. என்னுடைய தந்தையார் அந்த இயக்கத்தில் தான் கிடைக்கழக செயலாளராக இருந்தார். அந்த இயக்கத்தில் மாணவ பருவம் தொட்டு இரத்தமும் சதையுமாக இருந்த அந்த பசுமையான நினைவுகளை நினைக்கிற போது உண்மையிலே ரத்தங்கள் நீங்கள் கண்டிப்பாக இதயம் கணக்கிறது. சில நேரங்களில் இப்படி ஒரு மாற்றம் வரும் என்று கனவில் கூட நான் நினைக்கவில்லை. சில நேரங்களில் இப்படி நடந்து விடுகிறது. நினச்சி கூட பார்க்கல, கனவுலையும் நினைக்கல. ஆக இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டதற்கு என்ன காரணம்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்தின், திராவிட கொள்கையின், சித்தாந்தத்தின் வெளியே நின்று ஒரு சாமானியவன் கூட சட்டமன்ற உறுப்பினராக முடியும் என்று நிரூபித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அந்த கொள்கையை நீர்த்து போகாமல் அந்த அணையா விளக்கை தொடர்ந்து அந்த விளக்கை ஏற்றி வைத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து நலிந்து மெலிந்து 11வது தோல்வியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்து விட்டது. தன்னுடைய தீவிரத்தன்மையாக எதிர்த்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து எதிர்ப்பு நிலை என்கிற அந்த பாதையை விட்டு கொஞ்சமாக விலகி சென்று விட்டது. ஆதரவு நிலைக்கு போகிறாங்களா? எப்படிங்க ஆதரவு நிலைக்கு போகிறாங்களா? திமுகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்று அவர்கள் சொன்னபோது எல்லோரும் அதிர்ந்து போனார்கள். ஒரு நேர்காணலில் IUML தலைவர் பேராசிரியர் காதர் மைதீன் என்ன சொன்னார்? முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னிடமே முதல் நாள் எடப்பாடி முதலமைச்சர் என்று சொன்னார். 2வது நாள் திரு தொல் திருமா என்று சொன்னார்.
எப்படி முதல் நாள் சொன்னவரை ஏற்றுக்கொள்வார்களா அது எப்படி என்று கேட்டேன். இரண்டாவது நாள் சொன்னவர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லையே, என்ன செய்வது என்று, அல்ல 6 மாதத்துக்குள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். என்று அவரே வாக்குமூலம் அளிப்பதைப் போல ஒரு பெரியவர், பேராசிரியர், ஒரு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய திமுகவுடன் நீண்ட பயணமானது அவங்களுடைய. ஆமாம், நீண்ட பயணம், பெரிய பயணம், தொப்புள் குடி உறவு. ஆமாம், தொப்புள் குடி உறவு. நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் இஸ்லாமியருடைய வாக்குகளை பெறுவதற்கு பெரும்பாடுபட வேண்டும், பெரும்பாடுபட வேண்டும். அந்த பாஜகவோடு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்த நிலையிலும் கூட அவர்களை ஆதரித்தவர்கள் இஸ்லாமியர்கள். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவர்கள் விலகி வந்த போது அவர் சொன்ன நேர்காணலில் அதிர்ச்சிக்குரியதாக இருந்தது. இவைகளெல்லாம் மனக்கசப்புகள், காயங்கள். இந்த கசப்புகள்லாம் உள்ளேயே இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு ஸ்டேஜில் குமுறி வெடிச்சிருக்கு. நிச்சயமாக 100 டிகிரியில் தானே தண்ணி கொதிக்கும். அந்த 100வது டிகிரி எப்போ அடைஞ்சது? எப்போ வந்து 0லேருந்து தொடங்கி 100வது டிகிரி வருகிற போது தானே தண்ணி கொதிக்கும். இல்லை, நீங்கள் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கலாம், சரி இது நம்ம இயக்கம் சரியாயிரும் அல்லது நம்ம திருப்பி கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிருந்துருப்பீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் ஒரு கொதிநிலை உச்சகட்டத்தை அடைவதற்கான ஏதோ ஒரு பாயிண்ட் வேணும் இல்லைங்க? இல்லை, அதாவது வந்துங்க, அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக 18 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களையே தகுதி நீக்கம் செய்கிற போது தொடங்கியது இந்த தவறு. அதன் பின்னால் சாமானிய தொண்டன் கூட பொதுச் செயலாளராக முடியும் என்கிற சட்ட விதியை, கட்சியினுடைய விதியை 10 மாவட்ட செயலாளர்கள் 10 முன்மொழிய வழிமொழிய என்று திருத்தம் செய்யப்பட்ட போது மேலும் வலுவிழந்தது. ஒவ்வொருவராக பிளவுபட்டு போன போது வலுவிழந்தது. திரு OPS போன்றவர்கள், அவரோடு இருந்தவர்கள், தலைவர்கள், இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து போன போது வலுவிழந்து கொண்டே வந்தது. இப்படி வலுவிழந்து கொண்டே வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி எப்படி சாத்தியம்? ஒரு கட்டத்தில் அமமுக என்று கட்சி தொடங்கி திரு தினகரன் அவர்கள் ஒரு பெரிய கூட்டத்தை அழைத்து சென்றார். அது மேலும் வலுவடைந்து பொலிவை இழந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மறுபடியும் உள்ள சேர்றாங்க, ஆனால் வெற்றி வாய்ப்பு பெற முடியவில்லையே. அவர்கள் பக்கம் இருக்கிறவர்களே அவரை விட்டு விலகி சென்று விட்டார்கள். ஆக இந்த விஷயத்துக்கெல்லாம் என்ன காரணம்? யார் திறந்த மனதோடு அப்படின்னு ஆராய வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய பொறுப்பு அல்லவா? அவர் தானே ஆராய வேண்டும். கட்சி தலைமைப்பிடம் உங்களுக்கு இருக்கிறது, பொதுச் செயலாளர் என்கிற உயர்ந்த பதவி உங்களுக்கு இருக்கிறது, முன்னாள் முதலமைச்சர் என்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள், எதிர்க்கட்சி தலைவராக விளங்கினீர்கள். அப்படிப்பட்ட இருக்கிற நீங்கள் கிட்டத்தட்ட 1 கோடி 1.5 கோடி பேர் இன்றைக்கி 1,10,00,000 வாக்குகளை பெற்றிருக்கிறோம். 1.5 கோடி வாக்குகளை 1.5 கோடி தொண்டர்களை பெற்றிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சீரோடும் சிறப்போடும் செம்மையோடும் செழுமையோடும் வழிநடத்தக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு யுத்தி, ஒரு ராஜதந்திரம் ஒரு தலைவருக்குத்தான் வேண்டும். நீங்கள் சொன்ன சில நேரங்களில் விட்டு கொடுத்து போவது, சில நேரங்களில் கசப்புகளை மறப்பது, சில நேரங்களில் காயங்களை மறப்பது, சில நேரங்களில் தவறு இழைப்பவர்களை தட்டி கொடுத்து சரி பரவாயில்லை இனிமேல் அப்படி நடக்கக்கூடாது என்று அரவணைத்து கொள்வது, இதையெல்லாம் ஒரு தாயுள்ளம். இதைத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் செய்தார்கள். இதைத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செய்தார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வசைபாடியவர்களை அரவணைத்து கொண்டு அவர்களுக்கு உயர்ந்த வாய்ப்புகளை வழங்கி இந்த இயக்கம் பலம் பெற வேண்டும் என்று விரும்பினார். அப்படி ஒரு சூழ்நிலையை இவர் ஏற்படுத்தவில்லை. ஆகவே தொடர் தோல்வி. நீங்கள் சொல்ல புரிஞ்சுங்க, தொடர் தோல்வி என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். ஆனால் இப்போ இந்த 2026 கூட திமுகவுடைய வாக்கு விகிதத்தை, வாக்கு சதவீதத்தை விட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அதிகம் என்று கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். இந்த சூழ்நிலையிலும் ஒரு பெரிய வேவ் வருது, அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கக்கூடிய எதிராளி யாருன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கும் அதிகமானவர்கள் 1.5 கோடி பேர் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். இப்போ நீங்களே குறிப்பிட்டீங்க 1,10,00,000 1,10,00,000 1,10,00,000 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கார்கள், 1,10,00,000 பேர் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். அப்படி இருந்தால் அதனுடைய தன்மை இன்னும் விட்டு போல அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. வெற்றி தானே இலக்கு. 35% மார்க் என்று சொன்னால் தேர்ச்சி பெறுவதற்கு 30 எடுத்து விட்டோமே என்று சொன்னால் உங்களுக்கு யார் உங்களை தேர்ச்சி பெற அனுமதிப்பார்கள்? அடுத்த வகுப்புக்கு நீங்கள் எப்படி போக முடியும்? வெற்றி தானே இலக்கு.
உங்களை அப்படித்தானே வளர்க்கிறார்கள். சிறு குழந்தையாக இருக்கிற போது பள்ளிக்கூடத்தில் தேர்ச்சி பெற வேண்டும், எல்லா இடங்களிலும் தேர்ச்சி பெற வேண்டும். தேர்ச்சி இருந்தால்தான் அடுத்த இலக்கை நோக்கி போக வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் பின்தங்கி விடுவாய் என்று தானே சொல்லி வளர்க்கப்படுகிறோம். வெற்றி தானே ஒரு பாராட்டை தருகிறது, வெற்றி தானே உற்சாகத்தை தருகிறது, வெற்றி தானே நம்மோடு இருப்பவர்களை மகிழ்விக்கிறது. அந்த வெற்றியை தர வேண்டியது ஒரு தலைவருடைய தார்மீக கடமை இல்லையா? நிச்சயமாக. வெற்றியாளர்களை காலம் எவ்வாறு தீர்மானிக்கிறது? தொடர்ந்து வெற்றி பெறுபவர்களை கூட அல்ல, தோல்வி அடைந்தாலும் அந்த தோல்வியிலிருந்து மீண்டு எழுபவர்களையே காலம் வெற்றியாளர்கள் என்று தீர்மானிக்கிறது. அந்த வெற்றியை தர இயலாதவராக இருக்கிற போது அந்த இடத்தில் இருந்து என்ன பயன்? ஆக வெற்றி பெறுகின்ற போது ஒரு தலைவனை நாம் கொண்டாடுகின்றோம், அந்த அந்த வெற்றியை தலைவனுக்கு உரித்தாக்குகிறோம். தோல்வி அடைந்த உடனே அதே தலைவனை நாம் அவர் சரியில்லை அப்படின்னு ஒரு வசைபாடும் விமர்சனத்துக்குள்ளாரோம், அங்கேருந்து வெளியே நகர்றோங்கிறது கிடையாது. சரியானது. அவர் பலமுறை தோல்வியற்ற பொழுதும் அவரோடையே நாங்கள் பயணித்தோம். நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிறுத்திய வேட்பாளர்களை பட்டியலை பார்த்தீர்களா? சம்பந்தமில்லாத வேட்பாளர்கள், அறிமுகமில்லாத வேட்பாளர்கள், அடையாளம் தெரியாத வேட்பாளர்கள், முகம் தெரியாத வேட்பாளர்கள், இப்படி நிறுத்தி அவர்கள் மீது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் என்ற போர்வை திணிக்கப்பட்டு அவர்கள் பணம் வைத்திருக்கிறார்கள் என்பதை மாத்திரம் நம்பி நிறுத்தினார்கள். என்ன ஆனது? எல்லா இடங்களும் தோல்வியை தழுவினார்களே. நீங்கள் எடுத்த தவறான முடிவு நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய சறுக்கல். நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்றிருந்தால் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியின் மூலமாக மத்திய அமைச்சரவையில் 4-5 அமைச்சர்களாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த வாய்ப்பை பெற்றிருந்தார்கள் என்று சொன்னால் இன்று தொடர்ந்து இந்த கட்சியை தக்க வைத்திருக்க முடியும். அந்த வாய்ப்பை இழந்தீர்கள். எல்லா இடங்களிலும் தொடர்ந்து இழந்து கொண்டே இருக்கிறீர்கள். இந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் ஒரு பெரிய எதிர்ப்பலை வீசுகிறது, மக்கள் மத்தியிலே எதிர்ப்பலை வீசுகிறது. 1000 ரூபாய் அவர்கள் வழங்கலாம், அதிகாலை நேரத்தில் அவர்களுடைய செல்போனிலே 5000 ரூபாய் வரவு வைக்கலாம். ஆனால் என்ன செய்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு போக வேண்டும் என்கிற எண்ணம் தமிழக மக்களிடத்தில் இருந்திருக்கிறது. இதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக எதிர்த்திருந்தால், தீவிரத்தன்மையோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்திருந்தால் வாய்ப்பை உங்களுக்கல்லவா தந்திருப்பார். உணரவில்லையா? 72 வயது உள்ள ஒரு மனிதர், கட்சியுடைய பொதுச் செயலாளர், கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இந்த கட்சிக்காக ஒவ்வொரு தொகுதி வாரியாக மண்டலம் வாரியாக சென்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அவர் ஒருத்தர் மட்டும்தான் போறாரு. நீங்கெல்லாம் யாரையும் அனுமதிக்கல. எல்லாரையும் எங்கெல்லாம் அனுமதிச்சாங்களா? நீங்க போகல, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துக்கல. ஏன் போகல என்று அவர் சொல்லுங்க. அதெல்லாம் இல்லையே, எல்லாரையும் போக சொல்லலாமே. சேலத்துல 11 தொகுதி, ஆமா, அதுல 7 தொகுதியில நாங்க வெற்றி பெற்றிருக்கோம். அதே போல கோவையில, புதுக்கோட்டையில, இது போன்ற இருக்கக்கூடிய மாவட்டங்கள், வெற்றி வாய்ப்புள்ள மாவட்டங்களில் நீங்கள் என்ன செய்தீர்கள் ஒரு கேள்வி இல்லை. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்திருக்கிற காரணத்தினால்தான் சேலத்தில், தருமபுரியில், கிருஷ்ணகிரியில், நம்முடைய விழுப்புரம் சில பகுதிகளில், கடலூரில், இவைகளெல்லாம் வெற்றி தமிழகத்தில். ஆமாம், வட தமிழகத்தில் அவர்கள் இருக்கிற பகுதியில் தான் வெற்றி கிடைத்தது. இது இல்லை என்று மறுக்க முடியுமா? ஆக உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஆதரவுகளை கூட்டணிக்காக நீங்கள் இணைத்துக் கொள்கிறீர்கள். மற்ற சூழ்நிலையில் தென்புலத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் மதுரையிலிருந்து தொடங்கி மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற தென் மாவட்டங்களில் 5 இடங்கள், அதிகபட்சம் 7 இடங்கள் தான் கிடைக்கும் என்று கருத்து கணிப்புகள் சொன்னது. அவற்றை அதிகப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? அந்த பகுதிகளுக்கான, அந்த சமுதாய மக்களுக்கான குறைகளை எவை என்று கண்டறிந்து அவற்றை நிறைவேற்றுகிற விதமாக எதை நீங்கள் ஏற்படுத்தி தந்தீர்கள்? டெல்டா மாவட்டங்களில் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், இதில் 7 இடங்களுக்கு மேல் வாய்ப்பு கிடைக்காது என்று அறுதியிட்டு சொல்லுகிறார்கள். நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு 2 அல்லது 3 இடங்கள் தான் கிடைக்கும் என்று சொன்னார்கள். திருத்தணி வெற்றி பெறும், திருவெற்றியூர் வெற்றி பெறும், மதுராந்தகம் வெற்றி பெறும், செய்யூர் வெற்றி பெறும் என்று 4 இடங்களை சொன்னார்கள். திருவெற்றியூர் டெபாசிட் இழந்து போனது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மீதம் சொன்ன 3 இடங்கள் வெற்றி பெற்றது. அப்படியானால் மிச்சம் இருக்கிற இதில் இருக்கிற 38 தொகுதிகள்
வடபுலத்து இது தென்பகுதியில் இருக்கக்கூடிய டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய 100 தொகுதிகள். இந்த 100 தொகுதிகளை நீங்கள் மொத்தமே ஒரு 15 தொகுதிகள் 5 5 10 13 15 இடங்களை நீங்கள் பெற்றுவிட்டால் மிச்சம் இருக்கிற 85 இடங்கள் உங்களுக்கு மைனஸ் அல்லவா? அப்போ எப்படி நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியும்? மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 50 தொகுதிகள் 50லேருந்து 60 தொகுதிகள், அதுல 70, அது இப்ப சொன்னது போல 7 தொகுதி. கோவையில திமுக 2011 ஆட்சி பிடித்த போது கூட 10 தொகுதிகளில் வெற்றி பெற முடிந்தது என்ற கணக்கு இருந்த சூழ்நிலையில என்னுடைய நினைவு சரியா இருந்தால் சிங்கானூர் கார்த்தி மட்டும் திமுகலேருந்து அவர் ஜெயிச்சார். அதற்கு பிறகாக 2016 வரும்போது ஒரு 10 தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு வந்தது. மீண்டும் 2021 அந்த வாய்ப்பு வந்தது. 2026 வாய்ப்பு வரலையே. அதுக்கு என்ன காரணம்? தலைமை தானே இதை கண்டறியணும். அவர் தானே சொல்றாரு. அப்போ என்ன பொறுப்பாளர்கள் என்னை மட்டும் நீங்க காரணம் சொல்றீங்க, நீங்கள் அந்த தொகுதி என்னவா செய்து வைத்திருக்கிறீர்கள்? ஒரு புதிய ஃபோர்ஸ் வருது, அடுத்து ஃபோர்ஸ் வருது. அப்போ ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவரை மட்டும் நீங்கள் அடையாளப்படுத்துவது, விமர்சனக்குள்ள உள்ளாக்குவது சொல்லுவாங்க. எல்லாரும் ஊர்குடி தானே சார் தேர் இழுக்கிறாங்க. யார் அந்த தேருக்கு கேப்டன்? யார் முதலமைச்சர் வேட்பாளர்? யார் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர்? எங்களை நீக்குவதற்கும் எங்கள் பொறுப்புகளை போடுவதற்கும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்படிப்பட்டவர் தானே ஒரு புதிய முடிவுகளை எடுக்க வேண்டும். இல்லது எங்களிடத்தில் இந்த ஆலோசனைகளை பெற்றீர்கள் என்று சொல்லி எழுதி வாங்கி கொண்டீர்களா? நாங்கள் இந்த கருத்துக்கள்லாம் சொன்னோம். எந்த தலைமை கழக நிர்வாகிகளை அழைத்து நீங்கள் ஆலோசனை பெற்றீர்கள்? 2 தொழிலதிபர்களை வைத்து ஆலோசனை பெறுகிற அதை கூட அவர் பேரை சொல்ல விரும்பவில்லை. 2 தொழிலதிபர்களை வைத்து நீங்கள் ஆலோசனை பெறுகிறீர்கள். அவர்களை அழைத்து கொண்டு போய் டெல்லிக்கு போய் கட்சிப்பை மூடிக்கொண்டு வருகிறீர்கள். வெட்ட வெளிச்சமானதற்கு பிறகு அவர் பேர் வெளியே வருகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஏன் ஒரு மூத்த நிர்வாகிகளை, முன்னாள் அமைச்சர்களை நீங்கள் டெல்லி பட்டணத்துக்கு அழைத்து செல்லவில்லை? விவாதிக்க வேண்டாமா? ஒரு கூட்டணி வைக்கிற போது யாரெல்லாம் நீங்கள் கலந்து ஆலோசித்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு இந்த அதிகாரத்தை, உச்சபட்ச இந்த விஷயத்தை யார் தந்தது? எல்லோருக்குமான பொது என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் ஊர்கூடி தானே தேர் இழுக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள். ஊர்கூடி தேர் இருக்கிற அவர்களின் முக்கிய நபர்களை அழைத்து இப்படியெல்லாம் செய்யலாமா என்று நீங்கள் கலந்து ஆலோசித்திருக்க வேண்டாமா? இது எல்லா மட்டத்திலும் நடக்கிறதல்லவா? ஆக 3வது இடத்தில் இருக்கக்கூடிய புதிய கட்சியாக இருக்கிற தாவேகா, தமிழக வெற்றி கழகம் என்ன ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுகிறது என்று சொன்னால், டிவிகே வெர்சஸ் டிஎம்கே என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பதிலடி தர வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? உங்கள் பொறுப்பு அல்லவா? நீங்களே அதுக்கு தரவில்லை. ஏன் நீங்கள் அவர் எதிர்க்கவில்லை? ஆனால் 2 மாதம் முன்னதாக திரு வைகை செல்வன் உட்பட அனைவருமே திடமாக நம்பினார்கள் தாவேகாவை அதிமுக பீட் பண்ணிடும். இல்லைப்பா, அப்படி நான் நம்பலை. மற்றவங்க நம்பினாங்களான்னு தெரியல. வைகை செல்வன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு வாய்ப்பில்லை. 40-45 இடங்கள் தான் பெற முடியும் என்று தான் நாங்கள் தெளிவாக இருந்தோம். என்ன காரணம்? அதுக்கு காரணம் கீழே பலவீனமாகிவிட்டது. தொண்டர்கள் மத்தியில், நிர்வாகிகள் மத்தியில், தொண்டர்கள், நிர்வாகிகள், தலைவர்கள் மத்தியில் ஒரு பலவீனமான நிலை. மக்களிடத்தில் ஆதரவில்லை. ஆதரவில்லாத இடத்தில் போய் நீங்கள் எப்படி வெற்றி பெற முடியும்? எப்படி வெற்றியை பெற முடியும்? திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சி தொடங்கப்பட்டு விட்டது. ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸாக இருக்கிறார். இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய காந்தம் முதலமைச்சர் விஜய் என்று எல்லோரும் நம்பினார்கள். ஆனால் இப்போ நீங்களே சொன்னீங்க, நீங்கள் வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான இடங்கள் தான் இருக்குது அப்படின்னு. தாவேகாவுடைய லிஸ்ட்டே கம்மியாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட 15 பேர் கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. எக்ஸப்ட் 1, அந்த எக்ஸ்க்ளூடிங் அதை மட்டும் விட்டுட்டா மற்றது எல்லாமே தாவேகாவுக்கு நெக்லிஜிபிள் ஃபோர்ஸாக தானே வரும்னு. அதாங்க, தாவேகாவை யாரும் கருத்தில் எடுத்துக்கொள்ளவே. அப்படி என்றால் அதிமுக தானே அதனுடைய அடுத்த இடம். அதைத்தான் தவறு பண்ணிட்டீங்க நீங்கள். திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் தோற்று போனார்கள் இந்த தேர்தல். ஆமாம், திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் தோற்று போகவில்லை. திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் என்ன? அனைவருக்கும் எல்லாம் சமத்துவம், சமாதானம், சமூக நீதி, அது வென்று இருக்கிறது. ஏழை எளியவன், அரசியல் பின்புலமற்றவன், பொருளாதார பின்புலமற்றவன், ஒரு பெரிய ஒரு நிலச்சுவாந்தார் இல்லாதவன், ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவன், சட்டமன்ற உறுப்பினராக நிரூபித்து காட்ட முடியும் என்று நிரூபித்தவர் சின்ன காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை அவர்கள். அந்த கொள்கையை நீர்த்து போகாமல் கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதைப் போல நிரூபித்து காட்டியவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதுக்கு பிறகு இவர் தான் நிரூபித்து காட்டியிருக்கிறார். திரு விஜய் அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஆக திராவிட இயக்கத்தின் கொள்கை நீட்சியாக விஜயை பார்த்தார்கள்.
திராவிட இயக்க தலைவர்கள் தோற்று போனார்கள். திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை இன்றும் தேவைப்படுகிறது. இல்லை, திரு வைகை செல்வன் போன்றவருக்கு அந்த கொள்கையினுடைய பிடிப்பும் அடையாளமும் அதனுடைய வீழ்ச்சியும் நீட்சியும் எவ்வளவு இருக்குன்னு தெரியும். ஆனால் இந்த வாக்களித்தக்கூடியவர்கள் இந்த கொள்கையில நம்பி தான் வாக்களிச்சிருக்காங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா? அதுதாங்க எப்படி இப்போ நின்ன சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய் என்கின்ற ஒற்றை முகம் அதுக்கு காரணம். அதுதான் காரணம். அவர் திராவிட சிந்தனையாளர்னு சொல்லி அடையாளப்படுத்தி தான் அவருக்கு அதனால தான் கிடைச்சது. தந்தை பெரியார் தான் வாக்கு செலுத்துறதுக்கான காரணம். ஆமா, தந்தை பெரியாரை முன்னிலைப்படுத்தினார், பேரறிஞர் அண்ணாவை. நான் ரெண்டு வித்தியாசப்படுத்துறேன். உங்களை போன்றவர்கள் இந்த அரசியலேயே உழன்றவர்கள் அவங்களுக்கு இது ஒரு முகம் நீங்க சொல்றீங்க. 16 வயதிலிருந்து 18 வயதிற்கு புதிதாக வாக்கு செலுத்த வந்திருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்க. அந்த 1 கோடி பேருக்கு திராவிட சித்தாந்தம், திராவிட சிந்தனை, இவர் பெரியார் வம்சத்தில் வந்தவர், இவர் அம்பேத்கருடைய வழித்தோன்றலாக இருக்கிறார், இந்த மற்ற 2 தலைவர்களை முன்னிலைப்படுத்துவார், காமராஜ் முன்னிலைப்படுத்த, இப்படிலாம் யோசிச்சு தான் வாக்கு செலுத்தியிருக்காங்களா? இல்லை, அதாவது நடிகர் விஜய்க்கு விழுந்த வாக்குகள், நடிகர் விஜய்க்கு விழுந்த, ஆமாம், அவருடைய முகத்துக்கு விழுந்த வாக்குகள், அவருடைய முகவரிக்கு கிடைத்த வாக்குகள், அவருடைய அடையாளத்துக்கு கிடைத்த வாக்குகள், அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எதை நோக்கி அவர் பயணம் மேற்கொண்டார்? அது பொது தொகுதிகளில் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர்களை நிறுத்த வைத்து வெற்றி பெற்றார் அல்லவா? 6 பட்டியலினத்தை சேர்ந்தவர்களை அமைச்சராக்கி இருக்கிறார் அல்லவா? 8. ஆமாம், 8 பேர் அமைச்சர்களாகி இருக்கிறார்கள். அதில் இவ்வளவு உயர்ந்த பதவிகளை, பெரிய இலாக்கா, உயர்கல்வி, சமூக நீதி மற்றும் இருக்கக்கூடிய வணிக வரி, பத்திரப்பதிவு, பள்ளிக்கல்வி என்று பல உயர்ந்த வாய்ப்புகளை தந்திருக்கிறார் அல்லவா? கூட்டணி ஆட்சி என்கிற பங்கை தந்திருக்கிறார் அல்லவா? அதற்கு பிறகு அந்த தேர்தலே அஜெண்டாவாக சொன்னார். ஆக இவைகளெல்லாம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதனால் திருப்பி அதான் சொல்கிறாங்க, திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் நீர்த்து போகவில்லை, திராவிட கட்சிகள், திராவிட தலைவர் தோற்று போனார்கள். திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் தவறான பாதையில் போனதனால் தோற்று போனார்கள். அப்போ பணம்தான் முக்கியம் என்று நம்பத் தொடங்கினார்கள். ஒரு தொகுதிக்கு 120 கோடியா சார்? அது காலத்தின் தேவை தானே. அதுதான் தேவையில்லைன்னு மக்கள் தீர்ப்பளிச்சிட்டாங்களே. நீங்கள் நானும் காலத்தின் தேவைன்னு சொல்லலாங்க. கரூரில் 120 கோடி, செந்தில் பாலாஜி வெற்றிது 150 கோடி, கோவை தெற்குல. இதுதான் திராவிட இயக்க கொள்கையா? எப்படி வெற்றி பெற்றார்கள்? ஒரு காலகட்டத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்தில் ஆத்தூர் வெள்ளைசாமின்னு ஒருத்தர் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறாரு. ஆத்தூருக்கு போகணும், எப்போ பஸ் வரும்னு கேட்குறாரு. கடைக்காரன் கேட்குறான், என்ன விஷயமா போகிறீங்கன்னு. நான் தான் அதிமுக வேட்பாளர்னு சொல்கிறாரு. அவருக்கு ஆத்தூர் போகிறதுக்கே வழி தெரியாது. அவர் 3 முறை சட்டமன்ற உறுப்பினர். இப்போ எங்களை போன்றவர்கள்லாம் அருப்புக்கோட்டையில் வெற்றி பெற்றோம், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய செல்வாக்கினால். ஆக இதுதான் திராவிட இயக்கத்தின் கொள்கைகள். நீங்கள் பணம் தான், ஓட்டுக்கு பணம், ஒரு வீட்டுக்கு பணம், இதையெல்லாம் மாற்றி காட்டி விட்டார்களே மக்கள். இந்த தேர்தலில் கொடுக்கலன்னு சொல்லுங்களா? யார்? 2 கட்சிகளும் கொடுக்கலையா? யாருக்கு? மக்களுக்கு பணம் கொடுக்கவே இல்லையா? கொடுத்து எடுபடலைங்கிற, வாங்கிட்டாங்க, ஆனால் ஓட்டு போடலையே. திராவிட முன்னேற்ற கழகமும் செலவழித்தது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செலவழித்தது. அதை என் டிரைவர் ஓட்டுநர், மதுரையில் இருக்க ஓட்டுநர் சொன்னார், லேடிஸ்லாம் பேசிக்கிறாங்க ஐயா, இந்த மாதிரி ரெட்டலை கட்சிக்காரங்களும் கொடுப்பாங்க, சூரிய கட்சிக்காரங்களும் கொடுப்பாங்க, வாங்கிட்டு நம்ம விசிலுக்கு போட்டுறணும்னு சொல்லி அப்படின்னு தெளிவாக 3 மாதத்துக்கு முன்பே சொன்னான். அப்படியா பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் நடந்துருச்சு. அப்போ நீங்கள் அந்த இடத்தில் எந்த இடத்தில் நீங்கள் தோல்வி பெற்று போனீர்கள்? தோற்றது எந்த இடம்? திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் இருக்கிறது, கொள்கை தலைவர்கள் தோற்று போனார்கள். ஆக கொள்கைகளை உயிர் வாழக்கூடிய இடத்தில் இருக்கிறவர் விஜய் என்று மக்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள். இது சாதாரண விஷயம். இது போன்ற நகர்வுகள் தான், இது போன்ற நிகழ்வுகள் தான் உங்களை தாவேக்க நோக்கி நகர்வதற்கான நிர்பந்தப்படுத்தியது. உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லையே. நீங்கள் ஒரு மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா நீங்களே பேட்டி கொடுத்தீங்க, நான் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், உண்மைதான், அதான் நான் சொன்னேன். இப்போ கூட உங்கள்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கோம். ஆமாம், தொடர் தோல்வியை யார் ஏற்பார்கள்? நான் என்பது என்னோடு முடிவதில்லை என்று சொல்வார் நொபேல் பரிசு பெற்ற கவிஞன் பாப்புலோ நெருடா. நான் என்பது என்னோடு முடிந்து விட்டதா? ஜனநாயகத்தில் எனக்கு பின்னால் 100 பேர், 100 பேருக்கு பின்னால் 200 பேர். என்னுடைய தவறான முடிவுகளின் மூலமாக எனக்கு பின்னால் இருப்பவர்கள் ஒவ்வொருவராக விலகி சென்று விடுவார்கள். ஆக மிகச் சரியான இலக்கை நோக்கி நான் அடைய வேண்டும். மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்றால் அதிகாரம் வேண்டும். அதிகாரம் எளிய மக்களிடத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டும்.
அப்படி கிடைப்பதற்கு என்ன வழி? எளிமையான தொண்டு, மக்கள் சக்திமிக்க ஒரு தலைவர். இதன் மூலமாக தான் ஈர்க்க முடியும். இன்று இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சாமானியவர்கள், ஏழை எளியவர்கள், யாரென்றே அறியாதவர்கள், முகம் தெரியாதவர்கள். ஆக இது போன்றுதானே அண்ணா வெற்றி பெற்ற போது அவர்கள் சுப்பனும் வெற்றி பெற்றார்கள். சுப்பனும் வெற்றி பெற்றிருக்காங்க சொன்னார்களா இல்லையா? அந்த மாற்றம் தானே இப்போது நிகழ்ந்திருக்கிறது. அந்த மாற்றம் வந்து இந்த தாவேக அரசில் ஏற்பட்டிருக்கிறது. அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் தாவேகாவுக்கு முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், வைகை செல்வன் அவர்கள் உட்பட எல்லாரும் தாவேகாவை நோக்கி நகர்வது என்பதற்கு ஒரு எளியவர்கள் அவர்கள் ஆட்சி செய்தார்கள், அவர்கள் அந்த மக்கள் சக்திக்காக வணங்கி செல்கிறார்கள் என்றால் நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே நீங்க மக்கள் தொண்டு செய்யலாமே. ஏற்கனவே இருந்தோமே, நாங்கள் 96 இருந்தோமே. 96 எப்படிப்பட்ட நிலைமை? புரட்சி தலைவர் அம்மாவே தோற்று போனார்கள். இனிமேல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இலையுதிர் காலம்தான், இலை துளிர்க்காது. இனிமேல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்காலமே இல்லை என்று 8 கால செய்திகள் இட்டு நிரப்பினார்கள் பத்திரிகைகள். புரட்சி தலைவி அம்மாவின் மீது பதிந்திருக்கிற விளக்குகளில் அவர் நீண்ட நெடிய கோர்ட்டு படிக்கட்டுகளில் ஏறி இறங்கியே அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஆயுள் முடிந்துவிடும் என்றெல்லாம் எழுதினார்கள். ஆனால் 2 வருடத்தில் 1998 புதிய ஒரு கூட்டணியை அமைத்து நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவின் பிரதமர் யார் என்கிற தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்தது. அதை மாற்றி காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 99 மீண்டும் தேர்தல் வந்தபோது இந்த வெற்றி சரித்திரம் படைத்தார்கள். 2001 வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற முடியவில்லை என்று சொன்னால் ஒரு கட்சியை தக்க வைக்க முடியாது. போரில் வெற்றி பெற்றால்தான் மன்னனுக்கு மக்களிடத்திலே மரியாதை கிடைக்கும். தேர்தலில் வெற்றி பெற்றால்தான் மக்கள் தலைவரை மக்கள் மதிப்பார்கள். ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய கேடர்கள் நம்புவார்கள். பெரிய மெகா கூட்டணி அமைப்போம் என்று சொல்லிவிட்டு தோல்வி, 10 முறை தோல்வி, மிகப்பெரிய ஒரு படுதோல்வி. இப்படி அடுத்த நான் இது ஒரு மாயையில் வெற்றி பெற்று விட்டார்கள். அடுத்து நான் தான் முதலமைச்சர்னா யார் நம்புவாங்க? 11 முறை தோத்துட்டியப்பா, 12வது முறை எப்படி ஒன்றால் வெற்றி பெற முடியும் என்று கேட்பார்கள் இல்லையா? ஆக வெற்றியை நோக்கி நகர்வது தானே இயற்கையான ஒரு விஞ்ஞானபூர்வமான விஷயம். நான் ஒத்துக்கிறேன் சார். நீங்கள் தோற்றவர்கள் வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும் என்பது தேவை. அதுதான் உயர்வாக பேசவும் படும். நாங்கள் அம்மா அவர்கள் இருக்கிற போது 96 வேஷ்டி கட்டுறதுக்கு பயந்தாங்க. நாங்கள் இல்லையா? அவரோடு தானே இருந்தோம். அவர்கள் அதை மாற்றி காட்டினார்கள். இல்லை, அது இப்போ தோல்வி அடைந்து மீண்டும் ஒரு வெற்றியை நோக்கி செல்வது அப்படிங்கிறது. இப்போ இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் 47 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க இல்லையா? அந்த 47 பேர் வெற்றி பெற்றவர்கள் எதற்காக வெற்றி பெற்றிருக்கார்கள்? இரட்டைலை சின்னத்துக்காக வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த இடத்துல அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. இதே இபிஎஸ் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்றுதான் அவர்கள் வாக்களித்திருக்காங்க. அந்த பகுதியுடைய மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். திரு விஜயபாஸ்கர் 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்களே. இப்போ பண்ணிட்டாங்க. அப்போ நீங்க சொன்னீங்க மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்றால் தோற்றவர்கள் வெற்றி பெற்ற இடத்தை நோக்கி நகர்றார்கள். வெற்றி பெற்று மறுபடியும் ராஜினாமா செய்துவிட்டு நாம் தோற்றுவிட்டேன்னு சொல்லி போவது என்பது சரியானதா இருக்குமா? வெற்றி பெற்ற இந்த அணி எந்த இடத்தில் இருக்கிறது? 3வது இடத்தில் இருக்கிறது. நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்களா? உங்களுக்கு அடையாளம் இருக்கிறதுல அதை வெற்றி பெற்ற அணி பலவீனமாக இருக்கிறது. தனி மனிதனாக நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம். அந்த தொகுதியில் என்ன சேவையை ஆற்ற முடியும்? எந்த பணிகளை ஆற்ற முடியும்? சட்டமன்ற உறுப்பினராக என்ன நீங்கள் சேவை ஆற்ற முடியாது. அரசு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுவிடும். அதற்கு அடுத்த 5 ஆண்டுகள் கழித்து எதுவுமே செய்யலை என்று மக்கள் குற்றம் சாட்டுவார்கள். அது இருந்து பார்த்தா தான் தெரியும். அதில் இயங்க முடியாது. அப்படி இருக்கிற போது தொடர்ந்து போன முறையும் எதிர்கட்சி, இந்த முறையும் எதிர்கட்சி, எப்படி ஒரு அரசியலில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும்? ஆக அப்படி இருந்தவர்கள், அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட உடனே தான் அவர்கள் 101 இடங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடம், 18 இடங்களில் டெபாசிட் போனது, 67 இடங்களில் கடந்த ஆண்டு பிடித்தோம். கடந்த பொது தேர்தலில் இப்போ 47 இடங்கள் ஆயிடுச்சு. இதில் 6 பேர் போய் இப்போ 41 பேர் தான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அதுலேயும் பல பேருக்கு கட்சி பொறுப்பு பறிக்கப்பட்டு மீண்டும் வழங்க வேண்டும் என்று போராட்டத்தின் இடையே 10-15 பேர் இங்கேயும் அங்கேயும் அலக்களிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன நிலைமை? ஒரு கட்சி பலவீனமாக இருக்கிறது என்று சொன்னால் கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு, தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு, தவறு செய்கிறவர்களை மன்னித்து தாயில்லத்தோடு அரவணைக்க வேண்டியது ஒரு தலைமை பண்பு. அந்த பண்பிலிருந்து தவறுகிற போதுதான் கட்சி சின்ன பின்னமாக உடைகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். எவ்வளவு நாட்கள் நீண்ட பயணம் ஒரு புதிய பயணத்தை தொடங்கியிருக்கீர்கள். உங்களுடைய பயணமும் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளும் சிறப்பதற்கான எங்களுடைய வாழ்த்துகளும் வணக்கங்கள்.
நன்றி. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.